நாட்களிலே பல கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கடந்து போய் பரலோகத்தை குறித்தான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஊழியர்களும் சரி, தேவனுடைய காரியங்களும் சரி, தம்மை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளை நேசித்து அவர்கள் வீடுகளுக்கு போய் ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவர் அடிக்கடி போய் ஜெபித்து இளைப்பாறின ஒரு வீடு இருந்தது, மரியாள் மார்த்தாளுடைய வீடு. இந்த மரியாள் மார்த்தாளுடைய வீட்டிற்கு ஆண்டவர் அடிக்கடி போய் அங்கே சாப்பிட்டு இளைப்பாறுவது வழக்கம். அப்படி போகும்போதெல்லாம் அருமையான இந்த 2 சகோதரிகளும் மரியாளும் மார்த்தாளும் அவரை உபசரிப்பார்கள். கூட இருந்து எல்லா வேலைகளையும் செய்வது அவர்களுடைய அன்புக்குரிய சகோதரன் லாசர். இந்த லாசர் ஆண்டவரை ரொம்பவும் நேசித்தவன், ஆண்டவரை கனப்படுத்தினவன், ஆண்டவருக்கு தேவையான காரியங்களை வரும்போதெல்லாம் கூட இருந்து கவனித்தவன். மிகவும் ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஒரு நாள் ஆண்டவர் வெளி பட்டணத்திற்கு ஊழியத்தின் நிமித்தமாய் சென்று விட்டார். அநேக நாட்கள் அந்த கிராமத்திற்கு வரவில்லை. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் அவர் அந்த கிராமத்திற்கு கடந்து வருகிறார். கடந்து வருகின்ற வேளையிலே அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே காலெடுத்து வைத்தவுடன் ஒரு துர்ச்செய்தி அவர் காதுக்கு வருகிறது. ஐயா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு அடிக்கடி செல்வீர்களே, உங்களை நேசித்த ஒரு குடும்பம், உங்களை கனப்படுத்தின ஒரு குடும்பம், மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம், அவங்களுடைய அன்பு சகோதரன் லாசர் மரித்து விட்டான் என்கின்ற செய்தி. லாசர் மரித்து விட்டான் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஆண்டவர் துரிதமாக அங்கே வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வந்து கிட்ட வந்தவுடன் மரியாளும் மார்த்தாளும் ஓடோடி வந்து அவர் கால்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னப்பா, ஏசப்பா, நாங்கள் நேசித்த என் அன்பு சகோதரன் மரித்து விட்டார். உம்மை நேசித்த, உமக்கு பணிவிடை செய்த எங்கள் அன்பு சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லி கலங்கி கலங்கி அவன் நடந்து கொண்ட விதங்களை சொல்லி, அவன் கவனித்த விதங்களை சொல்லி, அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை சொல்லி சொல்லி கதறி கண்ணீர் வடித்தார்கள். கடைசியாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை 32வது வசனத்திலே இருக்கிறது. வாசிங்கள் பார்ப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தாரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.